வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாண்டி ஸ்டோர் நடத்தை பற்றி தான். அதில் இன்றைக்கி ஒரே அழுகாட்சி தான். அழுதுகிட்டு இந்த பக்கம் கோமதி அழுக, அந்த பக்கம் குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் அழுக. அதுக்கு பிறகு பாண்டியன் எந்திரிச்சு ஒரு வாட்டுக்கு வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. உடனே பிள்ளைகளோடைய அந்த அப்பானா அவர் வாயை திறக்கல, அறுவாட்டுக்கு போயிட்டார். அவர் போன வரும் இல்லாமல் கடையை திறந்து அங்கே உட்காந்துருக்கு. அங்கே வேற துக்கம் விசாரிக்கிறானுங்க, உங்கள் பொண்ணு இப்படி ஓடி போச்சாமே அப்படின்னு. அவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை. உலகத்தில் அப்படி தானே, யார் வீட்டில் என்ன நடக்குது, யார் வீட்டு கதையை கேட்கலாம், அப்படி தானே அலையிறோம். அதனால போய் அவங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அவரால் ஒன்றும் சொல்ல முடியல, அவர் வாட்டுக்கு உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா கோமதி, நம்ம போய் அப்பா தேடி கூட்டிகிட்டு வருவோம்டா அப்படிங்கிறானுங்க அந்த பசங்க. போகாதீங்க, அவர் போகட்டும், அவர் எங்கேனா போய் நிம்மதியாக இருக்கட்டும். இந்த குடும்பத்துக்காக தானே எல்லாம் பண்ணார். லவ்ன்றது எல்லாருக்கும் வரும், அவருக்கே வந்தது தானே லவ். ஆனால் இந்த மாதிரி ஒரு கலிஷடையை லவ் பண்ணியிருக்க கூடாது, அது தப்பு தான். ஆனால் ஒரே ஆர்ப்பாட்டமும் அழுகையும், கோமதி ஓவராக அழுகிறாப்புல, ஓவராக திட்டுறாப்புல. இதுக்கு நடுவில் இங்கே குமார் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரியப்பா பெருமையாக சொல்கிறாப்புல, நீ ஜெயிச்சிட்டடா, நீ நினச்சதை நடத்திட்டடா, அந்த பாண்டியனை தலைகுனியை வச்ச நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பொண்ணு இப்படி தானே, என் பொண்ணுக்கு போகும்போது நானும் கஷ்டப்பட்டேன், அது மாதிரி அவனும் பட்டான். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அந்த ஆள் பழி வாங்கிட்டது அந்த ஆளுக்கு நினைப்பு. ஆனால் அந்த குமாரை இந்த பொண்ணு தான் பழி வாங்க போகுதுன்றத யாருக்கும் தெரியல. ஆனால் குமார் ரொம்ப டென்ஷனாகவே இருக்காப்புல. சொல்ல போறாப்புல அவங்க அப்பா கிட்ட, இந்த மாதிரின்னு சொல்ல போனா அவரு பெருமை. அந்த ஆள் பெருமை பேசும்போது இவர்கிட்ட சொல்லவே முடியல. முழிக்கிறாப்புல, போட்டு தலையை போட்டு இதை செவத்தில் போட்டு இடிக்கிறாப்புல, தலையில் போட்டு அடிச்சுக்கிறாப்புல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போகும்போது கிட்ட தொலைச்சிருவேங்குது. அந்த பொண்ணு கழுத்தை அறுத்துருவேன், கத்தியை வச்சு கழுத்தில் வைக்குது. மிரண்டு போயிட்டாப்புல குமார், மாட்டிக்கிட்டாரு குமார். இனிமே அவருடைய கஷ்டம்தான், அவருக்கு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணினதுக்கு இனிமே கஷ்டம் மட்டுமே பட போறாப்புல குமார். அதை என்னன்ற போக போக நல்ல வித்தியாசமாக போகும் போல. அதனால அடிச்சு பிக்கெட்டுங்கிறேன் அந்த குமாரை. அவன் பண்ணின வேலைக்கு அதான் கரெக்டு. அப்படி தான் நம்ம போகணும். கதை கரெக்டு தான். வணக்கம்.